ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கம்பு வடை தான் செஞ்சுருக்கேன். கம்பு வடை வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். சமைக்கும்போது பயங்கர வாசனையாக இருக்குது. இது வந்து 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் போட்டிருக்க அளவு வந்து 5 அடை தோசை வந்தது. 5 அடையில் 2 பேர் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். நல்ல வயிறு நிறையும். இது வந்து நம்ம பச்சை மிளகா, வெங்காயம் இல்லை காய்கறி எது வேணாலும் தாளித்து போட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை இதே மாதிரி கூட நம்ம சட்னி, சாம்பாரோ இல்லை தொட்டுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கம்பு அடைனாவே எனக்கு வந்து பார்த்திபன் கனவுல வர ஓடக்கார பொண்ணனும் வள்ளியும் தான் ஞாபகம் வருவாங்க. ஏன்னா 2 பேருமே ரொம்ப ரொமான்டிக் கப்பலாக கல்கி அவர்கள் எழுதியிருப்பார். பொண்ணை வந்து ஓடம் விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவன் குடிசையிலேருந்து புகை மேலே வெளியில் தெரியுமா. அந்த வாசனையை வச்சு பொண்ணை கண்டுபிடிச்சிருவானா. வள்ளி வந்து கம்பு அடை செய்கிறா, இன்றைக்கி சூப்பராக சாப்பிடுவோன்னு சந்தோஷமாக வந்து சாப்பிடுவானோ. அந்த அளவுக்கு கல்கி அவர்கள் வந்து இந்த கம்பு அடையை பற்றி நல்லா எழுதியிருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் செஞ்சுருக்க மாதிரி செஞ்சிங்கன்னா இது வந்து 2 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. எந்த டைமில் வேணாலும் சாப்பிட்லாம். டைஜஷன் பயமே இருக்க வேண்டாம். இது வந்து நார்ச்சத்து நிறைஞ்சதுனால தாராளமாக சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நமக்கு என்ன தொட்டுக்கிறதுக்கு வேணுமோ, காரசாரமாக வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு தான் வச்சுருக்கேன். புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வெறும் வெங்காயம் வத்தல் மட்டும் போட்டு அரைச்ச சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பிட போகிறோம். அதனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதை வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த அடை வந்து இந்த மாவு மட்டுமே 50 ரூபாய்க்குள்ளே தான் ஆச்சு நான் ரெடி பண்ணுறதுக்கு. கம்பு வந்து 10 ரூபா, இந்த கடலைப்பருப்பும் 10 ரூபா தான். சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், 4-5 வத்தல் போட்டிருக்கேன், இவ்வளோ தான். மஞ்சத்தூள், கொத்தமல்லி, உப்பு. இதுக்கு வந்து மொத்தமே ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்குள்ளே தான் இதோட செலவு. ஆனால் இதை வந்து 2 பேர் வயிறு நிறைய சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். கால்சியம் சத்து இதில் நிறைய இருக்கிறதுனால நல்லாவே சாப்பிட்லாம். அயன் சத்தும் நிறைய இருக்குது. முக்கியமாக மலச்சிக்கல் இருக்காது. அதனால தைரியமாக சாப்பிட்லாம். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நான்வெஜ் வேணும்னா நான்வெஜ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம்.